குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். இன்று ஒரு அற்புதமான பைபிள் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் மக்களும் பெலிஸ்தியர்களும் போருக்கு தயாராக இருந்தார்கள். பெலிஸ்தியர் பக்கத்தில் ஒரு ராட்சசன் நின்றான். அவன் பெயர் கோலியாத். அவன் உயரம் கிட்டத்தட்ட 9 அடி, இரும்பு கவசம் அணிந்து பெரிய ஈட்டியுடன் தினமும் இஸ்ரவேல் படையை பார்த்து கேலி செய்தான். ஒரு மனிதனை அனுப்புங்கள், அவன் என்னோடு சண்டையிட்டு என்னை வென்றால் நாங்கள் உங்கள் அடிமைகளாக இருப்போம், நான் வென்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று 40 நாட்களாக கத்தினான். இஸ்ரவேல் ராஜா சவுலும் படைவீரர்களும் பயந்து நடுங்கினார்கள். யாரும் முன்வரவில்லை. அப்போது ஒரு இளம் மேய்ப்பன் பையன் வந்தான். அவன் பெயர் தாவீது. அவன் தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வந்திருந்தான். கோலியாத்தின் கேலியை கேட்டதும் தாவீதின் இதயம் கொதித்தது. அவன் சொன்னான், இந்த அந்நியனை யார் வெல்லப் போகிறார்கள்? அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே. ராஜா சவுல் தாவீதை அழைத்தார். நீ இவனோடு சண்டையிட முடியாது, நீ இளைஞன், அவன் போர்வீரன் என்றார். தாவீது பதில் சொன்னான், நான் ஆட்டு மந்தையை காத்தபோது சிங்கமும் கரடியும் வந்தது. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இந்த கோலியாத்தையும் அந்த கர்த்தரே என்னை காப்பாற்றுவார். தாவீது தன் கையில் 5 மென்மையான கற்களையும் ஒரு கவணையும் மட்டும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை நோக்கி நடந்தான். கோலியாத் தாவீதை பார்த்ததும் சிரித்தான். நாயை துரத்த வரும் குச்சியா? வா, உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று கத்தினான். தாவீது பயப்படவில்லை. அவன் உரக்கச் சொன்னான், நீ வாளாலும் ஈட்டியாலும் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தினாலே வருகிறேன். இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறியட்டும். தாவீது ஓடி கவனைச் சுழற்றி ஒரு கல்லை எறிந்தான். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பாய்ந்தது. ராட்சசன் முகம் குப்புற விழுந்தான். தாவீது ஓடிப்போய் கோலியாத்தின் சொந்த வாளால் அவன் தலையை வெட்டினான். அன்று இஸ்ரவேல் படை பெரிய வெற்றி பெற்றது. இன்று உங்களுக்கு சொல்ல வரும் செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலும் பல கோலியாத்கள் இருக்கலாம். பயம், கடன், உடல்நிலை, குடும்ப பிரச்சனை, எதிர்கால பயம். அவை உங்களை பார்த்து கேலி செய்யலாம். ஆனால் தாவீது போல நீங்களும் கர்த்தரின் நாமத்தினாலே அவற்றை எதிர்கொள்ளுங்கள். உங்களிடம் பெரிய ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் உங்களோடு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இன்று காலையில் உங்கள் கோலியாத்தை பார்த்து சொல்லுங்கள், நீ பெரிதாக தெரிகிறாய், ஆனால் என் தேவன் இன்னும் பெரியவர். சிறிய ஜெபம். இயேசுவே, இன்று எங்களுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து எங்கள் கோலியாத்துக்களை வெல்ல உதவி செய்யும். ஆமென். நல்லதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். குட் மார்னிங். காட் பிளெஸ் யூ.